சொப்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு என் பக்கத்துல வரா. ரொம்ப அழகா அவ வெக்கப்பட்டு என் முன்னாடி வந்து நிக்கும்போது முதல்ல என்ன கேட்கலாம்? இன்னைக்கு நம்ம முதல் ராத்திரி. இதுக்கு முன்னாடி உனக்கு முன் அனுபவம் இருக்கான்னு காமெடியை கேட்டு பார்க்கலாமா? ஐயோ வேணாம், சீப்பா நினைச்சிருவா. அந்த காமெடியை புரிஞ்சுக்கலன்னா ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்த மாதிரி தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் சொல்லுகண்ணு. என்ன வசந்தி, நீ இன்னுமா பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க? நல்ல வேகமா சுறுசுறுப்பா கழுவி தூக்கி போடு வாசந்தி. நீ சொல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும். உங்களுக்கு இங்க என்ன வேலை? இவங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சமையல்காரங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல? இங்க பாருடி, நான் ஒரு கலைஞன். சமையல்காரி மட்டும் இல்ல, யாருக்கு முன்னாடி வேணாலும் போய் நான் கதை சொல்லுவேன். அதுதான் உண்மையான ஒரு நல்ல கலைஞனுக்கான அடையாளம். போறீங்களா? இல்லனா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கை வலிக்குது, கை வலிக்குது மாமா. ஆமா மாமா. பெரிய பேச்சாளரு. வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இந்தா, முதல் ராத்திரியில சம்பிரதாயத்தை விட்டுறக்கூடாது. எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல பாலே இல்ல. யாருக்கும் இங்க ஞாபகமே இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஹோட்டல்ல போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் பால் இல்ல, பால்கோவா. வழக்கமா நாத்தனார் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. அம்மா விட பொண்ணுதான் மோசம். 2 பேருக்கும் சண்டை போறதுக்கு காரணமே வேண்டாம். நீ போமா. கொஞ்சம் நில்லு. இந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டிய உரிமை நாத்தனாருக்கு தான் இருக்கு. உன்னை யாரு கொடுக்க சொன்னா? ஓஹோ, அதுக்கு நீ இங்க இருக்கணும்ல. நீ எங்க போன? நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த உரிமையெல்லாம் பார்க்கவே இல்ல. தேவையில்லாத பேசாத, நீ போமா. மணப்பெண் கையில் பாலை எடுத்தபடி மெதுவாக சென்றாள். அவளை கண்ட மணமகன் பாடினான். பால் கொடுக்க வந்தவளே, நாளைக்கு எனக்கு பால் ஊத்த போறவளே, பால் கொடுக்க. ஒண்ணுதான் கேடு. போறீங்களா? நான் பாடினது பிடிக்கலையா? ஓ, பால் வேண்டாமே. இல்ல இதுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும்ல, அதனால தான். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் எப்பவுமே பால்ல இருந்தானே ஆரம்பிக்கணும். இங்க உட்காரலாமே. உட்காரு. மணி இப்பதான் 10:30 ஆகுது. 10:30 மணிக்கு இருக்கிற சுப முகூர்த்தத்துல தான் நம்மளுடைய முதல் ராத்திரி ஆரம்பிக்க போகுது. அம்மா கூப்பிடுறாங்க, இப்ப வந்துடுறேன். கூப்பிடுறதுக்கு நேரம் காலன்றதே இல்ல. என்னம்மா? 9 மணி ஆகிறதுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டியா? வந்து பந்தல் போட்டவங்களுக்கு காசை கொடு. சொப்னா, வாடா. இந்த பக்கம். பந்தல் போட்டவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேணாமா? அதுக்கு எதுக்கு அவனை கூப்பிட்டீங்க? நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு வாசுக்கு தானே தெரியும். அது எவ்வளோன்னு கேட்டு நானே கொடுத்துக்கிறேன். நீ மேல போ. உங்களுக்காச்சும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கே. போ. அம்மா, முத நாளே நீ ஆரம்பிச்சிட்டல. ஆமாண்டா, எதுவும் கேட்க கூடாதா? கோச்சிக்கிட்டியா? சாரி. ரங்கநாதன் லெட்டரா? அன்புக்குரிய வாசுவுக்கும் மணப்பெண்ணுக்கும் உங்களுடைய தாம்பத்தியம் ஒரு நடன கலையை போல ஆரம்பிக்கட்டும். காலப்பிழையோ ரொம்பவும் அவசரமோ இல்லாம அழகான ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் குன்னூர் ரங்கநாதன். இவர் என்னுடைய தூரத்து சொந்தக்காரரு. இவரு பாட்டி கல்யாணம் பண்ணது ஒரு நடன கலைஞர, இந்த ரங்கநாதனோட தாத்தா. அந்த வழியில பார்த்தா இவரும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். இவரு பெரிய பணக்காரரு, கலை ரசிகரு. ஆனா பொண்ணு விஷயத்துல இவர் ரொம்ப வீக்கு. புரிஞ்சுதா? என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பேசினாரு. உனக்கு சிவப்பா இருக்கிற அழகான பொண்ணு வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு கேட்டாரு.
நான் சிவப்பா அழகா இருந்தாலே போதும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ரங்கண்ணன் மாமாவை என்கிட்ட அனுப்புனாரு. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அவர்தான். ஒரு நாள் ரங்கண்ணனை கூப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பணும். பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆள்லாம் இல்ல. ரொம்ப மரியாதையான மனுஷன். ரொம்ப கௌரவமா நடந்துப்பாரு. அவரை பார்க்கணுமே, அவரை எந்த பொண்ணு பார்த்தாலும் விரும்பிடுவாங்க. இல்ல, நம்ம எதுக்கு இப்ப மத்தவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கணும்? அப்புறம் என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பாத்தியா? ஓ, கையென்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அழகான பொண்ணுங்க கையெல்லாம் இப்படிதான் சில்லுன்னு இருக்குமா? என்ன இதுக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்க ஐயோ, கைப்பிடிச்சிருக்கீங்களா? முதல் முறையா பாக்குற பொண்ணும் கைய பிடிக்கிற பொண்ணும் நீதான். ஆஹா, காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? அண்ணன் இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்தாச்சு, குளிக்கிறாரு. இது எத்தனை பவுன் இருக்கும்? 5 பவுனு. இந்த ஒரு செயின் மட்டும்தான் இருக்கா? இல்ல, இன்னமும் இருக்கு. நீ பார்த்தல்ல. உடம்பு முழுக்க நகையை போட்டுதான் அம்மா என்ன அனுப்புனாங்க. கீர்த்தி அண்ணியும் அப்படிதான் வந்தாங்க. பெரிய அண்ணன் சாதாரண ஸ்கூல் டீச்சர், சின்ன அண்ணன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சொல்லி என்ன பிரயோஜனம்? வாசு அண்ணன் அழக பார்த்துதான் அப்படி பண்ணிட்டாரு. அது உங்களோட அதிர்ஷ்டம். 10 நாள் ஆச்சுன்னா அழகோட மகிமை குறைஞ்சிரும். விடிஞ்சி ரொம்ப நேரம் ஆகுது. புது பொண்ணு இப்பதான் எந்திரிச்சு குளிச்சிட்டு வரீங்களோ? சீக்கிரமா போய் அடுப்படியில் இருக்கிற வேலையை பாரு. போ, போறத பாரு. இவ்ளோ கோவம் வருது உங்களுக்கு? இப்ப நார்மலா இருக்கீங்க. நார்மல் ஆயிட்ட நீ ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்காத. உன்னை அழ வைக்க கூடாதுதான். அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இந்த கச்சேரியில தொட்டுலாம் நடிப்பாங்களா? இல்ல தூரமா நின்னுதான் நடிப்பீங்களா? இல்ல, எனக்கு இதை பத்திலாம் தெரியாது, அதான் கேக்குறேன். நான் இது வரைக்கும் ஒரு ட்ரூப்ல தான் போயிருக்கேன். அதுல தொட்டெல்லாம் நடிச்சதில்ல. டான்ஸ் தான் அதிகமா இருக்கும். எப்பவும் நைட்ல தானே ப்ரோக்ராம் இருக்கும். ஆமா. நீ தனியாவா போவ? இல்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முஸ்தபான்னு ஒருத்தர் வருவாரு. முஸ்தபாவா? முஸ்லிம்ஸ் கச்சேரி பண்றாங்களா? அதுவும் நாடக கம்பெனில? கச்சேரிக்கு வர மாட்டாரு. அப்பாவோட டான்ஸ்க்காக பாட போவாரு. அப்பாக்கு உடம்பு முடியாதப்போ எனக்கு துணையா அவர்தான் இருந்தாரு. நீ சொல்ற கதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அந்த கச்சேரியில பாடுறவரு ஒரு முஸ்லிமா? நல்லா இருக்கு. அம்மாவா தான் இருக்கும். டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே வருவாங்க. என்ன மச்சான், என்ன வேணும்? குன்னூர் ராமநாதன் ஃபோன் பண்ணாரு. என்ன விஷயம்? அவரு நாளை காலையில இங்க வராராம், உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு. நீங்க கவிதை எழுதுவீங்களா? எழுத தெரியும், கவிதை எழுத தெரியாது. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு. ஓ, உன் தலையெழுத்த பாத்தியா? இங்க 2 குண்டுச்சிங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேலையை பார்க்கலாம்ல. நீ இங்க தனியா கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் மனசு தவியா தவிக்குது. உன் கண்ணில் நீர் வழிந்தா. நீங்க சொன்னதுல ஒருத்தவங்க உங்க பொண்டாட்டி தானே? சொல்ல வேண்டியது தானே கிச்சன்ல போய் வேலை பார்க்கறதுக்கு. உங்க விஷயத்த நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? பாவம், புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேக்கலனா அது என்ன வாழ்க்கை இல்ல? ஐயோ, எப்பவும் இருமல் வருமா? அப்படியெல்லாம் இல்ல, பீடி குடிக்கும் போது இருமும், அவ்வளவுதான். கவனமா இருங்க. நீங்க இருமறத பார்த்தா டிபி இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட போய் காட்டலன்னா செத்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பயமுறுத்தாதமா, என் ஹார்ட்டே வீக்கா இருக்கு. பீடிக்கும் டிபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பீடி வேற, டிபி வேற. கொஞ்சம் வெளியே போறீங்களா? பீடி நாத்த தாங்க முடியல. பீடி பிடிக்க வேற இடமே கிடைக்கலையா? அம்மா, ஐயோ, அம்மாவை கூப்பிடாத. ஆசை வச்சேன் உன் மேல, அரளி வச்சேன் கொள்ளையில, ஆசை வச்சா நல்லதம்மா, இல்ல அரளி வேத. நல்லா திட்டினீங்க. பீடி குடிச்சிட்டு ஏன் பின்னாடி சுத்துவாரு? எவ்வளவு திட்டினாலும் வெக்கமே இல்லாத ஒரு ஜந்து. மனிதனின் முடிவு மண். மொன்னா கட்டி ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வாசு அண்ணன் இல்ல, அக்காவையும் தங்கச்சியும் ஒரே ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. உலகத்துல எங்கேயாவது இப்படி நடக்குமா? புராணத்துல இருக்கே, பாஞ்சாலி ஒரே நேரத்துல எத்தனை ஆம்பளைங்களோட இருந்தா. ஏதோ கம்பெனில ஷிஃப்ட் சேஞ்ச் ஆற மாதிரி வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. புராணத்துல இருக்கிற கடவுளும் மனுஷனும் ஒன்னா? ஓ, அவங்க என்ன வேணா பண்ணலாம்ல. இங்க பாரடி, வாசுதேவன் பொண்ணுங்களை உள்ள விட்டுட்டு அவ வெளியே தான் படுத்து கிடக்குறான். டீசென்டானவன் என்ன மாதிரி.
உங்க அம்மாவும் நீயும் தானே இதுக்கு காரணம். உங்க அம்மாவோட ரூம்ல ஒரு ரூம் சும்மா தானே பூட்டி வச்சிருக்கீங்க. அந்த ரூம் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அங்க படுத்து தூங்கிருப்பா இல்லையா? அட, அவ அங்க படுத்திருந்தா நீங்க போய் கவனிக்கலாம் தானே. நான் ஒன்னும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. உங்க அண்ணன் பாவம் கொசுக்கடியில தூங்குறான்னு சொன்னேன். இதுக்கப்புறம் கருவாடை உள்ள வச்சுட்டு பூனையை எவ்வளவு நாள் தான் காவல் காக்க முடியும்? கருவாடு பூனைன்ட்டு வாய் மூடிட்டு தூங்குங்க. ரொம்ப நாளாவே அப்படிதானே படுத்துக்கிட்டு இருக்கேன். மெதுவா மெதுவா தொடலாமா. இன்னைக்கும் ஒண்ணும் இல்ல. நீ யாராவது கதை சொல்லி கேட்டிருக்கியா? இல்ல. இல்லையா? என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பியே. நான் ஒரு மேடை பேச்சாளர், செல்வராஜ். இப்ப சும்மாதான் இருக்கேன். வில்லை வளைச்சது யார்? அன்பே உனக்காக, மரத்தின் கிளை, உனக்கு ஒரு புத்தம். உனக்கு ஒரு புத்தம்ங்கிற கதையை நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நான் இதெல்லாம் கேட்டேனா? இங்க இருந்து போங்க. வந்துட்டாரு. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா டடடான். கெஞ்சி கெஞ்சி கிட்ட வந்து நீ செய்யாதே தாஜா. சிட்டி என்றும் பட்டு என்றும் ஊரை ஏக்க பாக்கிற தட்டாதே என் சொல்லை. உன்னோட வாயில நான் சாணியை கரைச்சு ஊத்துவேன். போடா. போட 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 போட. நீங்க படுக்கறதெல்லாம் சரிதான். ராத்திரியில உன் மேல காலை போட்டுறக்கூடாதுன்னு தான் நான் உன்னை கீழே படுக்க வச்சிருக்கேன். ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியா? ஆனா அப்படியே உங்க காலு மேல வந்து விழுந்துருச்சுன்னா நான் தொடலாமா? அது சரி. நீங்க மேல இருந்து உருண்டு கீழேயே விழுந்தாலும் நான் அங்க வரமாட்டேன். கதவை ஒண்ணும் மூட வேணாம். எதுக்கு பயப்படணும்? ஏற்கனவே புழுக்கம் தாங்க முடியல. மூச்சடைச்சு நான் சாகறதுக்கா என்ன? வந்து படு. மூஞ்சி ஆளையும் பாரு. தலையெழுத்து. என்னடி என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? என்னம்மா? லைட்ட போடுறா. என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு. அண்ணா மைன பாருங்க. அழாத ஸ்ரீ. ஒண்ணும் இல்ல, அழாத. யாரும் மெயின் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆஃப் பண்ணிருக்காங்களா? இவ ஏதாவது கனவு எதுவும் கண்டிருப்பா. இதெல்லாம் வயசு கோளாறு. கனவுல ஒண்ணும் இல்ல. என்னை கட்டி பிடிச்சவரோட கையில தாயத்து இருந்துச்சு. தாயத்தா? அது இப்போ 2 பேர் தான் கட்டிருக்காங்க, ஆனந்தம் வாசுதேவனும். ஆமா, அந்த கையில தாயத்து இருந்துச்சு. ஏதாவது திருட வந்திருப்பானோ? தாயத்து இல்லைங்கிறதுனால தப்பிச்சேன். தேவையில்லாம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் போய் படுங்க போங்க. வா வா வா. இப்போ நமக்கு தூக்கம் வராது. யாருன்னு உன்னால கடிக்க முடிஞ்சதா? அது எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், கையில தாயத்தை கட்டியிருந்தாங்க. நீ தாப்பா போட்டு படுத்து தூங்கு. காலையில பாத்துக்கலாம். படு.